இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா வருஷமும் இதே நாள் ஒரு சொட்டு கண்ணீர் இந்த ராணுவ வீரனுக்காக சிந்துவேன். இது ஒரு ராணுவ வீரன் இன்னொரு ராணுவ வீரனுக்கு கொடுக்கிற வாக்கு. எப்படி தாத்தா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி இருக்கு? எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க தாத்தா. பூவெல்லாம் வச்சு நீங்க ஏன் சல்யூட் பண்றீங்க? அதுவும் ஒரு பாகிஸ்தான் அங்கிளுக்காக. பாகிஸ்தான்காரங்களாம் நம்ம எனிமி இல்ல? அப்படியே சொல்லி பகைவர்களாக்கிட்டாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி நாமளும் அவங்களும் ஒரே நாட்டு மக்கள் தானே. எது எப்படி இருந்தாலும் அவங்க இப்ப நம்ம எதிரி தானே தாத்தா. போர்க்களத்துல எதிரி நாட்டு வீரர்களையும் நாங்க மதிக்கிறவங்க இருப்பாங்க. எதிரி வீரனா இருந்தா அவங்கள நாங்க மறக்க மாட்டோம். These officers were one of those I have ever seen. ஆனா துரதிருஷ்டவசமா நான் அந்த பாகிஸ்தானி அங்கிளை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க அவரை கொன்னீங்களா? I had to. நம்ம நாட்டுக்காக. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க தாத்தா. It's a long story. 46 வருஷங்களுக்கு முன்னாடி 1971ல நான் ஹாலிடேஸ்க்கு வர அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாட்கள். ஆணி அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆர்மியில 1000 பேரை கூட சமாளிச்சிடுவேன். லீவ்ல ஊருக்கு வந்துட்டா உங்க தாத்தாவோட ஆட்டம் அட்டகாசமா இருக்கும். சம்போ மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்த. சுலைமான் இங்க வா. சகாதேவா, முதல்ல இந்த பாயங்களெல்லாம் கோயிலுக்குள்ள சேர்க்காத. ஏன் சொல்றேன்னா ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல. சுலைமான் நீ போ, நீ அங்க கீழே நில்லு. வேட்டியை கட்டிக்கிட்டு குங்குமம் பூசிக்கிட்டு உனக்கு கோயிலுக்குள்ள வரதுக்கு அனுமதி கிடைச்சு ரொம்ப நாளெல்லாம் ஒன்னும் ஆகல, புரியுதா? அதுக்காக வேத்து மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட முடியுமா? பாரு, அம்மனுக்கு சாத்திரத்துக்காக வெளியூர்ல இருந்து கொண்டு வராங்க இல்லையா பூ, அது அவன் கடைக்கு வந்து சேரத்துக்குள்ள எத்தனை கை அதை தொட்டு அசுத்தப்படுத்துதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? சுத்தப்படுத்த வேண்டியது உன்ன மாதிரி ஆளுங்களோட மனசத்தான். சகாதேவா, இந்த குத்தலான பேச்செல்லாம் உன் பட்டாளத்துல வச்சுக்க. நம்ம சாமிக்கும் நம்ம கோயிலுக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதை தான் எல்லாரும் கடைபிடிச்சு நடக்கணும். அப்படின்னா நீ முதல்ல போய் சபரிமலையில இருக்கிற பாபர் சாமி அங்க இருந்து விரட்டு. அப்படியே நம்ம சாத்தூர் கோயிலுக்கு பீர் முகமது யானைக்குட்டியை கொடுத்திருக்காருல, அதை திருப்பி கொடுக்க சொல்லி. என் பாப்பாவை பத்தியும் சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏய், கொட்டடிக்கிறது நிறுத்துங்க.
அவ்வளவு எதுக்கு வருஷ கணக்குல நம்ம அம்மனோட சிலையை சுமக்கிறதுக்காக போடிமேட்ல இருந்து ஒரு யானை வருது இல்ல, அதோட முதல் பாகன் யார் தெரியுமா? இதோ இந்த சுலைமானோட வாப்பா பஷீர் மாமா தான். இப்ப வாசிக்கடா. பஷீரா? அது ராஜன் இல்ல? நம்ம ஊர்க்காரங்க அப்படி கூப்பிடுவாங்க. அப்படின்னா பேரு மாத்திக்கிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சுலைமான் சுப்பிரமணியம் ஆயிடுவான். யோ, நீ சொல்ற அந்த ஜாதி மதம்லாம் பிரசவ ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ் நினைச்சா மாறிடும். அதனால இப்போதைக்கு நீ யாரையும் இங்க இருந்து விரட்ட ட்ரை பண்ணாத. நாங்க தண்ணி அடிக்க போறோம், நீ கிளம்பு. டேய், வெடி வெடிக்காம இங்கே நிக்கிற, போடா போய் வெடி போ. எனக்கு சேர்த்து ஒரு 10 வெடி வெடி போ. அப்படின்னா என் பேர்லயும் ஒண்ணு வெடி. அவர் பேரையும் சொல்லி வெடி. ஸ்பெஷலா ஒன்னு வெடிச்சிருவோம். ஏய் சுலைமான், சாரி சுப்பிரமணியம், இங்க வா. சுலைமான், எனக்கு 2 வச்சிரு. 2 காட்டு காட்டவா? ஐயோ வேண்டடா, பாவண்டா. ஹேய், நாங்க கிளம்புறோம். சகதேவன் சந்திரிகா வர்றா பாருங்க. சகாதேவன் வரதும் தெரியல போறதும் தெரியல. என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னா ஜாலியா இருக்கேன். அன்னைக்கு நீங்க எனக்காக எழுதின அந்த கவிதை லெட்டரை அப்பா கிட்ட கொடுத்திருக்க வேணான்னு எனக்கு இப்ப தோணுது. இப்போவாவது தோணுச்சே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பதில் கொடுக்கறதா இருந்தா இன்னும் டைம் இருக்கு, கொடுக்கலாம். இவங்களை எல்லாம் காதலிச்சு பின்னாடி சுத்தும் போது நம்ம கிளாமர் பத்தலன்னு வாழுங்க. இதுல பந்தா வேற. அப்புறம் எவனாவது வெத்து பயல கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அடங்கிடுவாளுங்க. இந்த சந்திரிகாவோட புருஷன் ஆள் எப்படி இருப்பான் சந்துரு? சுலைமான் சொன்ன மாதிரி தான், அவன் ஒரு வெத்து பையன். சகாதேவன் அண்ணா, சந்திரிகாவுக்கு கவிதை எழுதி கொடுத்தீங்களே, ஒழுங்கா பேசு, வளராத. அந்த கவிதையோட வரிகள் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. என் கண்ணுக்குள் விழியாய் இருக்கும் என் கண்ணின் மணியே சந்திரிகா, நீ இன்றி நான். நம்ம பேரை சொல்லி எவன்டா வெடி வெடிக்கிறது? சந்திரிகா வச்சிருப்பாளோ? இப்ப வெடிச்சு என்னடா பிரயோஜனம்? வெடிக்க வேண்டிய நேரத்துல விட்டுட்டாளே. சரி, நீ உட்காந்து ஊத்து. ஊத்துறேன். அண்ணா, பார்வதி அக்கா உங்க பையனும் வராங்க. இங்க வரா. என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஊர் திருவிழால தானே நான் ஜாலியா இருக்க முடியும். ராணுவத்துல எல்லாரும் என்ன சார் சார்னு கூப்பிட்டு மரியாதை கொடுத்தே ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு தான். சரி போ, சீக்கிரம் வந்துருங்க. போட. அப்பா சீக்கிரம் வந்துருங்க. திருவிழா ஆச்சேன்னு 2 பெக் அடிக்கலான்னு பார்த்தா நம்மளே அடிக்கிறானுங்க. வணக்கண்ணா. வெடி எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சிட்டியா? என்னடா முகத்துல ரத்தம்? உங்க பேர்ல வெடி வெடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் வெடிக்கும் போது அந்த உதயா வந்து நானும் வந்து வெடிப்பேன்னு பிரச்சனை பண்ணான். நான் ஒத்துக்கல. அதுக்காக என்ன அடிச்சிட்டான்? அடி வாங்கினது கூட பரவாயில்லண்ணா, அது வழக்கமா வாங்குறதானே. எனக்குன்னு யார் இருக்கா? ஆனா இன்னைக்கு திருவிழாங்கிறதுனால ஃபுல் டைட்ல இருந்தேன். அடிச்ச சரக்குலாம் இறங்கிடுச்சு. புதுசா சரக்கு வாங்கணும்னா கையில காசு வேற இல்ல. யாரா அந்த உதயா? அவன் பெரிய எடுத்து பையன், சந்திரிகாவோட புருஷன். அண்ணா, அதான் அந்த வித்து பையன். அவன் இப்போ எங்க இருப்பான்? அண்ணா இன்னைக்கு ராத்திரியே அவனோட கதகளி இருக்கு. இந்தாங்க, இதை அடிங்க.